வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா? இந்த மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்கீங்க, இந்த 7.5 சனியில முக்கியமா இந்த ஜென்ம சனியில தான் படாது பாடு பட்டிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம், என்னடா என்னடா வாழ்க்கை அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா ஒரு மனிதருக்கு 7.5 சனி காலகட்டத்திலேயே டோட்டலா ஒரு 7.5 வருஷத்துல 7.5 சனி காலகட்டத்துல முக்கியமா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ம சனி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதா ஜென்ம சனி. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது அது விரயச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ராசிக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 2.5 வருடம் 2.5 வருடம் 2.5 வருடம் இதை கூட்டினீங்கன்னா 7.5 வருஷம் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த டைம் பீரியட்ல முக்கியமா இந்த ஜென்மசனி எந்தெந்த ராசிக்கு போகுதோ அந்த ராசிகள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத அர்த்தம். அப்போ மீனராசி அன்பர்கள் இந்த இந்த ஜென்மசனியில படாதுபாடு பட்டிருப்பீங்க. என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பிரஷர், ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம், ரொம்ப என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி போகுன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஜென்ம ராசியிலே சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட், அதாவது கேந்திரம். கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேந்திரம்னா என்ன அப்படின்னா 1, 4, 7, 10 இந்த இடங்கள் கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே திரிகோணம் அப்படின்னா 1, 5, 9 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இந்த டிசம்பர் மாதத்துல என்ன நான் ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட் நான் பார்க்கிறேன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல உங்க ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஒரு பாயிண்ட், ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு கர்மா, அதாவது உங்களோட வேலையாகட்டும், உங்களோட தொழில் ஆகட்டும், நீங்க என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் பயிற்சியாக போகிறது. அது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முதல் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆயிடுவார் முதல் வாரத்துல. அதுக்கு அடுத்து டிசம்பர் 16ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் உங்களுக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆயிடுவார் 10ஆம் இடத்திற்கு. புதன் பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு டிசம்பர் 22ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆயிடுவாரு. அப்போ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பாத்துட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் இவங்க எல்லாருமே இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப வேலை செய்யக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, இது எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர், ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு கடினமான ஒரு சிச்சுவேஷன், ஒரு போராட்டத்தை கொடுத்து உங்களை அமுத்துனாலுமே உங்களை தூக்கி விடுறதுக்கு உங்களுக்கு குரு பகவான், உங்களுக்கு செவ்வாய் பகவான், உங்களுக்கு சூரிய பகவான் இவங்க எல்லாரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதம் வேலை செய்யக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா, வேலையில உங்களுக்கு எல்லா ப்ரெஷரும் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், நிறைய வேலை பளு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலுமே ஏதோ ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்ல மாற்று வழிகள், இப்போ ஒரு ஒரு விஷயத்த பண்றீங்க, அதுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஜாப் அண்ட் பிசினஸ்ல ஏதோ ஒரு 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 மிராக்கிள், ஒரு சப்போர்ட் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு அப்லிஃப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத இந்த மாதத்துல கிளியரா தெரியுது. சோ அப்போ வேலையாகட்டும், தொழிலாகட்டும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியோட பொசிஷன் உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லைனாலுமே குரு பகவான், உங்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இவங்க எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிங் பிளானட்ஸா வரதுனால இந்த டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஜாபா இருந்தாலும் பிசினஸா இருந்தாலும் ஓரளவுக்கு மன நிம்மதி, ஒரு ஒரு திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த மாதத்துல கண்டிப்பா மீனராசி என்பவர்கள் கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா, ஃபேமிலியில ஜென்மசனி போய்கிட்டு இருக்கிறதுனால எதை தொட்டாலுமே பிரச்சனை, என்ன பேசினாலுமே பிரச்சனை. ஆபீஸ்ல அந்த பிரச்சனை அப்படின்னா வீட்லயும் இதே மாதிரி பிரச்சனை, வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிருது. தொழில தான் எனக்கு எதுவுமே ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா குடும்பத்திலயும் எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நீ இவ்வளவுதான் சம்பாதிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மள ரொம்ப டிமோட்டிவேட் பண்றாங்க. குடும்பத்துல தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கிறங்கிறத புரிஞ்சுக்காம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசுவாங்க. சோ இந்த மாதிரிதான் குடும்பத்துல போய்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு மன நிம்மதி, ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் என்னன்னா, ஓகே பரவாயில்ல அப்படின்னு அந்த சிச்சுவேஷன் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. அந்த ஒரு மன பக்குவம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்துல கண்டிப்பா மீனராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதத்துல குடும்பம் ரீதியாக நல்லா இருக்கு.
அடுத்து திருமணம்னு எடுத்துக்கிட்டா திருமணத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரபிளான காலமே இல்லை. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து ஆல்ரெடி ஜென்மசனி போயிட்டு இருக்கிறதுனால உங்களை நீங்க பாத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றேன். முக்கியமா இந்த மாதத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு எப்படின்னா ஓரளவுக்கு மேல வரீங்க. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இல்ல திருமணத்துக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த டைம் பீரியட்ல ஆல்மோஸ்ட் பிரேக்கப் கிட்ட நாங்க போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் வந்து உங்களோட பார்ட்னருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆயிருங்க. ஒரு ரொம்ப வந்து எதையுமே ரஷ் பண்ண வேண்டாம், ஒரு புஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து எதா இருந்தாலும் நிதானமா தெளிவோட ஒரு விஷயத்த வந்து டிசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே ஃபியூச்சர்ல வராது. ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல எப்படி போகும்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து இந்த எஜுகேஷன்ல இந்த கடந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்குமே எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க படிச்சுட்டு போவீங்க, அதே மாதிரி வந்து அங்க போய் மறந்துடும் ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வந்து நல்லா படிச்சுட்டு போவீங்க, அது ஆனா ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும், கரெக்டா உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ், என்ன பண்ணலானே தெரியாம இல்லைன்னா வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமே இல்லாம போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு இப்போ போய்கிட்டே இருந்திருக்கும். பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட பயிற்சிகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கான்பிடன்ட் இருக்கும், அந்த தைரியம் இருக்கும், அந்த கரேஜ் இருக்கும். சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில சில பல தடைகள் இருந்தாலுமே சனீஸ்வர பகவான் சில பல தடைகளை கொடுப்பாரு. பட் இந்த சப்போர்ட்டிங் பிளானட்ஸ் குரு பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், அதே மாதிரி புதன் பகவான், இவங்க எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு ஸ்கோர்ல வரதுனால இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அற்புதமா இருக்குது. நீங்க என்ன பிளான் பண்ணா அது கிளியரா இருக்கும், ஒரு தடை இருக்காது, நீங்க அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அப்படியே அந்த தடங்கள் இருந்தாலும் அதிலிருந்து கண்டிப்பா மீண்டு வந்து மறுபடியும் வந்து ஃபைட் பேக் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மீனராசி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு. ஸோ இது இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த கிரகங்கள்ல இருக்கிறதுனால உங்களோட தொழிலாகட்டும், உங்களோட வேலையாகட்டும், உங்களோட ஃபியூச்சர், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வருது. ஏதோ ஒண்ணு வந்து நம்ம உங்களை தேடி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வருது. அந்த வாய்ப்பை நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்ல தட்டி விடுறீங்களா அப்படிங்கிறது அது உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு இல்ல தரசிகள் பெண்களுக்கு தான் முக்கியமா இந்த ஜென்ம சனியில படாத பாடு. நான் இல்லை என் குடும்பத்தையும் பார்க்கிறேன், என் ஃபேமிலி எங்க அப்பா அம்மாவையும் பார்க்கிறேன், என் சிஸ்டரையும் பார்க்கிறேன், என் பிரதரையும் பார்க்கிறேன், என்னோட குழந்தைகளையும் பார்க்கிறேன், என் ஹஸ்பண்டையும் பார்க்கிறேன். ஆனா யாருமே என்னைய பார்க்கறது இல்லை. அதாவது யாருமே என்னைய வந்து ஒரு கேர் எடுத்துக்கிறதே இல்லை. அதாவது எப்படின்னா நான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணாலுமே வந்து நான் கெட்டவ அப்படிங்கிற ஒரு பேரு தான் எடுக்கிறேன், அதுக்கு நான் எதுவுமே பண்ணாமையே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். இது இருக்கதான் செய்யும். அதே மாதிரி மன அழுத்தம் அதிகமாவே இருக்கும். இந்த டைம் பீரியட்ல என்னடா நம்மளுக்கு தான் இந்த மாதிரியான சோதனைகள் வருமா அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய பேர் வந்து மீனராசி பெண்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டு என்ன நினைப்பீங்கன்னா இந்த பிரம்மா வந்து நம்ம தலையில மட்டும் ஏன் இந்த பிரம்மா வந்து இந்த இந்த மாதிரியான தளபதி எழுதிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டிட்டு இருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு ஒரு மன நிம்மதி கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதத்துல கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க. பட் இந்த டைம் பீரியட்ல வந்து ஓரளவுக்கு பொருளாதாரமும் சரி, வேலை தொழிலா இருந்தாலும் சரி, குடும்பத்துல எல்லாமே ஓரளவுக்கு முதல்ல இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்கோருக்குள்ள கண்டிப்பா உங்க ஃபேமிலி ஆகட்டும் உங்களோட எல்லாமே வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கோருக்குள்ள கண்டிப்பா வருவீங்க. ஸோ அது வந்து நல்லா தான் இருக்குது. டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அருமையா இருக்குது. ஒரு பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு நீங்க வந்து நல்லது பண்ணிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல தப்புதான் மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, ஒரு மன்னிப்பு கேட்பாங்க, உங்களை வந்து ஒரு பாராட்டுவாங்க. பரவாயில்ல நீ இவ்வளவு பண்ணியிருக்க, நான் வந்து இதை வந்து நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை வந்து ஒரு பாராட்டி ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 தைரியம் ஒரு கான்பிடென்ட்டை கண்டிப்பா ஃபேமிலியில இருந்து கண்டிப்பா பெண்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஹெல்த்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பெருசா எந்த ஒரு ட்ரபிளுமே இல்லை. அதனால இந்த டைம் பீரியட்ல வந்து ஜென்மசனி போய்கிட்டு இருக்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது. ஒரு பாதுகாப்போட ஒரு மெடிக்கல் செக்அப், ஒரு நார்மலா ஒரு எக்ஸசைஸ், ஒரு மெடிடேஷன், இதை மட்டும் பண்ணிக்கிட்டாவே போதும். பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இந்த டைம் பீரியட்ல இல்ல. இன்ஃபேக்ட் வந்து இந்த கிரகங்களோட பயிற்சினால இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாகக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த இந்த டிசம்பர் மாதத்துல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு போய்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்மசனி போய்கிட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து மத்தவங்களோட பிரச்சனைக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆனீங்கன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிரும். அப்போ அது உங்களுக்கே திரும்பிடும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து உங்க வேலை உண்டு, உங்க ஹெல்த் உண்டு, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு. நீங்க மட்டும் உங்களோட லைஃபை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க. உங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்மசனி இருக்கிறதுனால ஏதோ ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேல இருக்கிற நபருக்கு கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிசம்பர் மாதத்துல வந்து பிசிக்கலா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. மென்டலா தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மென்டலானா ரொம்ப இது நடக்குமா, இது நடக்காம போயிருமா, நம்மளையே இவங்க இப்படி பேசுறாங்க, நம்மளையே இவங்க வந்து இப்படி சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் மீனராசி என்பவர்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மென்டலி தான் அஃபெக்ட் ஆவீங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மெடிடேஷன், யோகா, தோப்பு கர்ணம் எப்பவுமே சிறந்த பரிகாரம். என்னன்னா வந்து இந்த ஜென்மசனி இருக்கிறப்ப நீங்க தோப்பு கர்ணம் போடுறதுனால ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆன்மீக பயணம், ஒரு பிரேயர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் சின்சியரா நீங்க பண்றப்போ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா, மீனராசி அன்பர்களுக்கு இந்த 12 மாதத்திலேயே வந்து இந்த டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஸ்கோருக்குள்ள வர்றதுனால, சோ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நிதானத்தோட, கொஞ்சம் பொறுமையோட, ஏன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து சனீஸ்வர பகவான் உங்க ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா சனீஸ்வர பகவானுங்கிறது ஒரு இருள் கிரகம். அது வந்து உங்க ராசின்னா உங்க தலைப்பகுதி மேலே இருக்கிறதுனால இருட்டடிச்ச மாதிரி இருக்கும். என்ன எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரியாம போயிடும். சோ அப்போ வந்து நீங்க அதுல ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அதுலதான் உங்களுக்கு ஒரு பாடத்தை சனீஸ்வர பகவான் கொடுப்பாரு. ஏன்னா நீ ஏன் வந்து கரெக்டா நீ யோசிச்சு பண்ணல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு லாஸை கொடுப்பாரு. சோ அப்ப எல்லாத்துலயுமே வந்து ஒரு 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 எச்சரிக்கை, ஒரு விழிப்புணர்வோட எல்லா விஷயத்தையுமே நம்ம அப்ரோச் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம லாஸ் ஆயிட்டு ஒரு விஷயத்த ரொம்ப கேர்லெஸ்ஸா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ 1க்கு 4 டைம் யோசிச்சு கரெக்டா முடிவெடுத்து அதுக்கப்புறம் எந்த ஒரு முயற்சியால எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா வெற்றியில தான் போய் முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.